ஹாய் டூட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தேவையான பொருள் 2 தான். ஒன்று செவ்வாழை, இங்கே பாருங்கள் செவ்வாழை பழம் இருக்குது. இன்னொன்று தேன். நம்மக்கிட்ட ஒரிஜினல் தேன் வாங்கணும். ஒரிஜினல் தேன் இல்லாட்டினா நம்ம லைன் டேட்ஸ் வாங்கியிருக்கோம். சரிங்களா? இப்போது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செவ்வாழையை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தேன் வந்து அப்படியே ஸ்பூன் மொண்டு அப்படியே இந்த செவ்வாழை மேலே அப்படியே பண்ணணும். மேலே ஊற்றினோமா தேன் இறங்கும். இது மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைம் பண்ணால், ஒரு 48 நாளைக்கு நம்ம பண்ணுனா நரம்பு தளர்ச்சி வராதுன்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் மட்டும் இல்லை, நம்ம சயின்டிஃபிக்கலாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது நம்ம ஃபுல்லாக பண்ணுறோம். இது பண்ணிவிட்டு அதே மாதிரி இது பேக் சைட்லையும் பண்ணணும். தேன் வந்து 4 பக்கமும் உள்ளே போகணும் வாழைப்பழத்துக்குள்ளே. ஏன்னா அப்போ தான் நம்ம சாப்பிடவே கரெக்டாக இருக்கும். அடுத்து திருப்பிடுறோம். அது அடுத்து பார்த்திங்களா, திருப்பிட்டோம். திருப்பினதுக்கப்புறம் மறுபடியும் இந்த தேன் எடுத்து இந்த பீஸ் மேலே அப்படியே மேலாக கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறோம். தேன் நல்லா இறங்கணும். இறங்கினா தான் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு 1 ஹவர் கூட ஆகும். நம்ம ஒரு 1 ஹவர் விட்டுட்டோமா வச்சிங்களேன், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் எடுத்து சாப்பிட்லாம். இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியணும். அது நீங்கள் காலையில் சாப்பிட்டாலும் சரி, நைட்டு சாப்பிட்டாலும் சரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழித்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணும்போது இப்படி பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் மூடி வச்சிடணும். அப்போ தான் இதோட சாறுலாம் வாழைப்பழத்தில் இறங்கும். இது மாதிரி டெய்லியும் ஒரு டைம் சாப்பிட்டா 48 நாளைக்கு சாப்பிட்டா போதும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நரம்பு தளர்ச்சி இருக்காது. பேக் பெயின் இருக்காது. பாருங்கள், இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதோட ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் உங்களுக்கும் நான் ரெஃபர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது நரம்பு தளர்ச்சி இருந்தால், பேக் பெயினும் இது மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து ரொம்ப காஸ்ட்லியில் இல்லை. ஒரு வாழைப்பழம் 10 ரூபா, 5 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இது வாங்கிக்கோங்க. தேன் வாங்கி வச்சுக்கிட்டிங்களா, நம்ம ஒரு மாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப காஸ்ட்லியில் இல்லை. நம்ம மிடில் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு ரிசல்ட் என்ன சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.